இப்போ நான் ரீசெண்டாக ஊருக்கு போயிருந்தேன். அப்போ எங்கள் அத்தை வீட்டுக்கு போயிருந்தேன். அவங்க வீட்டு கொல்லையில் வந்து கார்டனிங் ஏரியாவில் என்னென்ன வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாங்க. சின்ன தோட்டம் தான், முன்னாடி நிறையா இருந்துச்சு. நிறையா எல்லா காய்கறி அதெல்லாம் வச்சுருந்தாங்க. கொத்தரங்காய், அவரைக்காய் அதெல்லாம் இருந்துச்சு. இப்போ இல்லை. பரங்கிக்காய் இருக்குல்ல, அதெல்லாம் மேலே போட்டிருக்காங்க பாருங்கள். அப்புறம் வந்து இது குண்டுமல்லி செடி. பூலாம் எதுவுமே பூக்கவே இல்லை. இது இன்னும் பெருசாக படர்ந்தால் தான் நல்லா பூ பூக்குவாங்க பாருங்கள். சைடில் வேலி ஓரமாக இருக்குது. அப்புறம் வந்து வாழை வந்து தார் போட்டிருக்கு. அது இன்னும் பெருசாகணும். பெருசானதுக்கப்புறம் தான் அது பறிப்பாங்க. இது வந்து முருங்கை மரம். சுற்றிலுமே வந்து இங்கே கிராமத்து சைடில் எல்லா வீட்லேயுமே முருங்கை மரம் ஒன்று இருக்கும். ஆனால் சிட்டியில் வந்து முருங்கைக்கீரையே நம்மளால் வாங்க முடியாது. இது வந்து நெல்லிக்காய் மரம், அரைநெல்லிக்காய். இது இன்னும் பெருசாகலை, சின்னதாக இருக்குது. இவங்க பழைய வீட்டில் இன்னும் நிறைய மாமரம், தென்னை மரம், அப்புறம் பூவு எல்லாமே நிறையா இருக்கும். அதை இன்னொரு டைம் காமிக்கிறேன். இந்த பூ வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். கனகாமரம் பூவும் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. இப்போலாம் அந்த பூவை பார்க்கவே முடியல. பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி கலரு. இது வச்சா அவ்வளோ ஒரு அழகாக இருக்கும். இந்த பூ யாராருக்கெல்லாம் பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது வந்து கொய்யா மரம். அப்புறம் வீட்டுக்கு பின்னாடி சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி ஓடும், அதையும் காட்டுறவாங்க. இது வந்து என்ன பூன்னே தெரியல. இந்த பூ பேர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் வீட்டுக்கு பின்னாடி இது மாதிரிலாம் இருக்கா அப்படின்னு சொல்லுங்கள். இதோட எங்கள் வீட்லேயும் நிறையா வந்து கார்டனிங் பொருள்லாம் வச்சுருந்தோம். கொரோனா டைமில் நிறையா காய்கறிலாம் போட்டிருந்தோம். நிறையா விற்பனையும் பண்ணோம் அதில். அப்போல்லாம் வந்து செல்ஃபோன் எடுத்து வீடியோ எடுக்கணும், வீடியோஸ் போடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம்லாம் இல்லை. அப்போ என்கிட்ட ஃபோனே இல்லை, எங்கள் அண்ணன்கிட்ட தான் இருந்துச்சு ஃபோன்லாம். சரி வாங்க தர்பூசணியை பார்க்கலாம். இந்த தர்பூசணி வந்து கொஞ்சம் கிரவுண்டு மாதிரி இருக்கும், காலி கிரவுண்டு. அங்கே தான் காய்ச்சிருக்கு. இது எங்கள் அத்தை வீட்டுக்கும் பக்கத்து கொல்லையில். இது வந்து நாங்கள் போய் பறிச்சுட்டு வந்தோம். அங்கே யாருமே இல்லையா, யாருக்கும் தெரியாமல் பறிச்சுட்டு வந்துட்டோம். பக்கத்தில் உள்ளவங்க கொல்லை தான், எதுவும் சொல்லலை அவங்க. அது பறிச்சுட்டு வந்தோம். பறிச்சுட்டு வந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆசையாக வந்தால் லாஸ்ட்டாக பாருங்கள் அந்த பழம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள், வாத்து போகுதே. வாத்தில் எங்கள் அத்தை வீட்டு தான். ஒரு பழம் பறிச்சிட்டோம், ஒரு பழம் மட்டும் இருக்குது. பக்கத்தில் ஏதாச்சும் இருக்கா பழம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்த்துட்டே இருந்தேன். எதுவுமே இல்லை. அதுக்கு பக்கத்துலேயும் இன்னொரு செடி ஒன்று இருந்துச்சு. அந்த செடியில் இன்னும் எதுவுமே பிஞ்சு கூட வைக்கவே இல்லை. நாட்டு பழம்லாம் பார்க்குறதுலாம் வந்து கிராமத்தில் தான் கிடைக்கும். சிட்டியில் ஏதோ ஒரு பழம் ஒன்று, தர்பூசணி பழம் இருக்குது. ஒரு மாதிரி பிளெயினாக க்ரீனாகவே இருக்குது. இது வந்து பாகற்காய் செடி. பாகற்காய் நிறைய பிஞ்சு வச்சுருந்தது. இதில் நாட்டு பாவக்காய் டேஸ்ட்டாக இருக்கும். பாவக்காவில் தொக்கு செஞ்சால் டேஸ்ட்டாக இருக்கும். யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு சொல்லுங்கள். தர்பூசணி அறிய போகிறோம். இதோட அவுட்புட் பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. இங்கே பாருங்கள் எவ்வளோ காயாக இருக்க. ஆசைப்பட்டு பறிச்சுட்டு வந்தால் காயாக இருக்குது. உடலியே நாங்கள் அதையும் தானே சாப்பிட்டோம். எதுக்கு பறிச்சுட்டு வந்தோம் கஷ்டப்பட்டு? பறித்து சாப்பிட்டே தான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்டோம். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.